அப்போ இதையே இவங்க பேசுவாங்கன்றத தொடர் நிகழ்ச்சிகளை வச்சு பாருங்க. அப்போ எப்படி நீ உணர்ந்து பேசுறியா, அடுத்தவன் எழுதி கொடுத்து பேசுறியா? அவன் எழுதி கொடுத்தவன் மட்டும் அப்ப எல்லாருக்கும் உனக்கு தெரியுதா இல்லையா? அவன் முன்னாடி நின்று கூடி இருந்தவன் கேட்க மாட்டான், அவங்க அண்ணன் கேட்பானா இல்லையா? இதுக்கு பதில் சொல்லணும்ல. பிஜேபி கொள்கை எதிரி, திமுக அரசியல் எதிரி, அது வல்ல கொள்கை. உன் கொள்கை என்னன்னு சொல்லு. பிஜேபிக்கு எதிராக இருக்கல நான் பாக்குறேன். அதான முக்கியம். அரசியலுக்கும் கொள்கைக்கு என்ன வேறுபாடு இருக்குப்பா சொல்லுப்பா. கொள்கை எதிரி, அப்ப கொள்கை வேற அரசியல் வேறையா? யாரா உனக்கு சொல்லிக் கொடுக்குறா? யோசிக்கப்ப யாராங்களா? எவன்டாவே? நான் பல தடவை சொல்லிட்டேன், கொள்கையை மாத்த எழுதி கொடுக்குற ஆளப்பையில ஆளை மாத்த. அடுத்தவன் பேச்சு கேட்காத, ஒரு தடவை அண்ணன் பேச்சு கேளுன்னு பல தடவை சொல்லிட்டேன். அவனுக்கு தான் அறிவு தான் சொல்லிக் கொடுப்பான. கொள்கை என்ன, அரசியல் என்ன? சரி, கொள்கை எதிரி, அப்ப பிஜேபி அரசியல் செயல்பாடு ஏத்துக்கிறியா? திமுக அரசியல் எதிரி, அவன் கொள்கை நிலைப்பாட்டை ஏற்கிறியா? கொள்கை தானே அரசியலா இது? என்னது ஏன் கொள்கை இது? நான் சொல்றேன், நான் வந்தேன்னா இதை செய்வேன். என்னுடைய பொருளாதார கொள்கை தற்சார்பு, பசுமை, தாய்மை பொருளாதாரம். என்னுடைய கல்வி கொள்கை தனித்திறன் ஆற்றலுக்கு முன்னுரிமை. ஒவ்வொன்றையும் நாங்க சொல்றோம், இப்படி செய்யறோம். இதுல இருந்து நான் மாறுபடுறேன். அதுதானே. சும்மா பிஜேபிக்கு எதிரி. பிஜேபி ஏன் எதிரி? ஏன் எதிரி? ஏன் அவன் மானுட குலத்தின் பகைவன்? ஏன் இவன் ஏன் குடிசையில் இருக்கான்? இவன் பசியோடு இருக்கான்? இவன் தீண்டத்தகாதவனா இருக்கான்? இவன் ஏன் தாழ்த்தப்பட்டவனா இருக்கான் என்றால் அவன் வாங்கி வந்த வரம், அவன் கர்மா, அவன் விதி என்று சொல்லும். அதனால சொல்ற நீ மனித குலத்தின் எதிரின்னு.